அடுத்ததாக மாணவர் முழக்கம் 2024 அரையிறுதி சுற்றில் களம் இறங்க வருகின்றார்கள். பஹாங் பண்டார் இந்திரா மகோத்தா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த பவதாரணி மாடோரி முத்து மற்றும் ஜோஹர் தமன்துன் அமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கவினேஷன் கணேஷ். இவர்கள் தான் நமது 4வது ஜோடி. இவர்களுக்கான தலைப்பு சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் அப்படியே நம்புகின்றனர், தீர ஆராய்கின்றனர். இதுதான் இவர்களுக்கான தலைப்பு. இதில் பவதாரணி அப்படியே நம்புகின்றனர் என்ற நிலைப்பாட்டிலும், கவினேஷன் தீர ஆராய்கின்றனர் என்ற நிலைப்பாட்டிலும் பேச போறாங்க. அவர்களை சந்திப்போம். வணக்கம் கவினேசன். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன் ஐயா. தயாரா இருக்கீங்களா? நான் தயார் அக்கா. அதே போல பவதாரணி, நீங்கள் தயாரா இருக்கீங்களா? ஆமாக்கா, தயாராக உள்ளேன் அக்கா. உங்களை இருவரையும் பார்த்தாலே தெரியுது, எப்பவும் பேச விடலைங்க எங்களை அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்குது. நேரத்தை தாழ்த்தாமல் நாம் போட்டிக்கு சென்று விடுவோம். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் அப்படியே நம்புகின்றனர் என்ற நிலைப்பாட்டில் பவதாரணி, நீங்கள் தயார் என்றால் இதோ பேசலாம். வணக்கம். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை அப்படியே நம்புகின்றனர் என்ற தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். முதலில் தலைப்பினை சற்று ஆராய்வோம். சமூக ஊடகங்கள் என்பது கருத்துக்களை படைக்கவும் பகிரவும் இணைய மூலம் இணைக்கப்பட்ட ஒரு தளம். வதந்தி என்பது ஆதாரமற்ற பேச்சை சிக்கின்றது. சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை அப்படியே நம்புகின்றனர் என்பதே சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. கேள்வர்கள் நெய்படுகிறது என்றால் கேட்பவருக்கு புத்தி இல்லையா என்று கேட்க தோன்கிறதா? ஆம் நண்பர்களே, பரபரப்பான உலகில் மனிதர்களின் அவசர போக்கே பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றது. இன்று சமூக ஊடகங்கள் தகவல் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் லட்சக்கணக்கான செய்திகள் பதிவுகள் பகிரப்படுகின்றன. இந்த அளவுக்கு தகவல் கிடைக்கும் போது அவற்றையும் ஒன்றையும் சரிபார்க்கும் நேரமோ பொறுமையோ மக்களிடம் இருப்பதில்லை. இதனால் வதந்திகளை அப்படியே உண்மை கண்டு நம்பி அதனை பலரோடு பகிரவும் செய்கின்றனர் என்பதே உண்மையாகும். இது மட்டுமா நண்பர்களே, மக்கள் பொதுவாக தங்களது சொந்த நம்பிக்கைகளுடன் ஒத்துப்போகும் தகவலை எளிதில் நம்பிவிடுவார்கள். ஒருவர் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்து கொண்டிருந்தால் அதை உறுதிப்படுத்தும் வகையில் வரும் தகவலை உண்மை என்று நம்பிவிடுவர். உதாரணமாக, தனிநபரை பற்றியோ அல்லது வியாபாரத்தை பற்றியோ வரும் வதந்திகளை அரை குறையாக கேட்டு அதை நம்பி பாடுவதும் பிறருடன் பகிர்வதையும் கூறலாம். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படுகிறது என்பதை யாராவது யோசித்ததுண்டா? தனி மனித பகையினாலும் பஞ்சகர்களின் சூழ்ச்சியாலும் ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளால் இன்று பலர் சொல்லப்படுவதை நாளிதழ்களிலும் செய்திகளிலும் கண்கூடாக காண்கின்றோம் அல்லவா? எனவே சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் அப்படியே நம்புகின்றனர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பவதாரணி, சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக கவினேசன், நீங்கள் தயார் என்றார். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் தீர ஆராய்கின்றனர் என நிலைப்பாட்டில் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஆம் சபையோரே, இந்த கூற்று எல்லாவற்றிற்கும் பொருந்துவது போல என் தலைப்பிற்கும் மிக பொருந்தும். சமூக ஊடகங்கள் என்றாலே பலரது கண்களுக்கும் மனதிற்கும் கண்ணாடி போல் காட்சியளிப்பது தீமைகளே. நாகரிகம் வளர்ந்துள்ள இந்த நவீன காலத்தில் சமூக ஊடகங்கள் வதந்திகளை பரப்புவதில் விஸ்வரூபம் எடுத்துள்ளன என்பதற்கு இன்று மையமில்லை. வதந்திகளை பரப்புவது சமூக ஊடகங்களாக இருந்தாலும் அது உண்மையா இல்லையா என அறிவு படைத்த மனிதர்களாக நாம் நன்கு தீர ஆராய்கின்றோம். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது கோப்ப மக்கள் ஆராயும் தன்மையை கடைபிடிக்கின்றனர் என்பது தெளிவு. உலக அறிவும் பரந்த அனுபவமும் மக்களுக்கு சிந்தனை முதிர்ச்சியை ஏற்படுத்தி விட்டது எனலாம். அதனால் தகவல் ஊடகங்களில் வரும் வதந்திகளின் உண்மை நிலையை வெகு எளிதில் ஆராய்ந்து தெளிவு பெறுகின்றனர் என்றே கூற வேண்டும். முகநூல், புலனம் போன்ற தளங்களில் தகவலின் உண்மை நிலையை சரிபார்க்க போன்ற மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மின்னணு நாளிதழ், வானொலி, தொலைக்காட்சி போன்ற மின் ஊடகங்கள் பயன்பாடு அதிகரிப்போம் மக்களின் தீர ஆராயும் தன்மையை மேம்படுத்தி உள்ளது எனலாம். இவற்றில் உடனுக்குடன் வெளிவரும் தகவல்கள் மக்களின் விழிப்புணர்வை அதிகரித்துள்ளன.
ஆரமாட்டி பல்கலைக்கழகத்தில் உள்ள உண்மை சரிபார்ப்பு பிரிவான ஆரமாட்டி ஃபேக்லாவின் இணை இயக்குனர் சுஷிதாஸ் மற்றும் அவரது குழுவினர் தவறான தகவல் என்பது பிறரை தவறாக வழிநடத்துவதற்காக மக்கள் வேண்டுமென்றே உருவாக்கும் தவறான தகவல் என்கின்றனர். சமூக ஊடகங்கள் உள்ளடக்கத்தின் துல்லியத்தை சரிபார்க்க முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றனர். இதன் மூலம் துல்லியமான தகவல்கள் பொதுமக்களுடன் பகிரப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. சமூக ஊடகங்கள் ஒரு புறம், அதனை ஆராய்ந்து செயல்படும் மக்கள் தரம் மிக்கவர்கள் என என் கருத்தை நிலை நிறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவினேஷ் மற்றும் பவதாரணி. முதல் பிரிவு முடிந்து விட்டது. பவதாரணி, நீங்கள் தயார் என்றால் இதோ கருத்து மறுத்தலின் முதல் வாய்ப்பு உங்களுக்கு. சற்றமுன் எதிர்த்தரப்பு நண்பர் மக்கள் இன்று தகவல் சரிபார்ப்பு கருவியின் மூலம் தனக்கு வரும் வதந்திகளை சரிபார்த்துக் கொள்கின்றனர் என்று பெருமையாக கூறினார். வழியில் பார்வை தேடிடும் குரட்டு உலகமடா, விதவிதமான பொய்களை வைத்து புரட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா என்ற கவிஞன் கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கேற்ப படித்தவர்களோ அல்லது பாமரர்களோ தங்களுக்கு வரும் வதந்திகளை பிறரோட பரப்பவே செய்கின்றனர். அதுவும் தங்களுக்கு வரும் வதந்திகள் தங்களை பற்றியோ அல்லது தங்கள் குடும்பத்தை பற்றியோ இல்லாத பட்சத்தில் அதன் நம்பகத்தன்மையை ஆராய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. இதனால் அவர்களுக்கு வரும் வதந்திகளை சுட சுட பிறருக்கு பகிர வேண்டும் என்ற ஆர்வத்தில் தீர ஆராயாமல் அப்படியே பகிர்ந்து விடுகின்றனர். தனக்கு வந்தார் ரத்தம், ஆனால் பிறருக்கு வந்தார் தக்காளி சாறு போன்றல்லவா இருக்கிறது இவர்களின் நடவடிக்கை. எனவே சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் தீர ஆராயாமல் அப்படியே நம்புகின்றனர். நன்றி, வணக்கம். நன்றி பவதாரணி. இப்பொழுது கவினேஷன், இது உங்களுக்கான முதல் வாய்ப்பு. பொழுதுபோக்கு தளமாக சமூக ஊடகங்கள் அமைகிறது என்று சற்று முன்பு என் எதிர்த்தரப்பு நண்பர் கூறினார். தடையெடுத்தவன் தண்டல் என்று ஏற்க வேளாது நண்பரே. ஒருவர் பகிரப்படும் தகவல் குறைவாக இருப்பேன் அது நம்பகத்தன்மை இல்லை என்றும், அதிகமாக பகிரப்பட்டால் அதுவே உண்மை என, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என நம் அறிவார்ந்த சமூகம் ஆராயாமல் நம்ப மாட்டார்கள். பொழுதை போக்க பார்க்கும் கேட்கும் விஷயங்கள் என்றாலும் அதில் உண்மை உள்ளதை உறுதி செய்யாமல் நம்ப இப்போதைய சமூகத்தினர் ஒன்றும் பாட்டி பிரிவில்லா மூடர்கள் கிடையாது. எந்த விடயங்களானாலும் அது உண்மையா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என தூக்கி பார்க்க விளைகிறார்கள். அப்படி வதந்திகளாக இருந்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதை உணர்ந்தும் தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொள்வார்களா? கூறுங்கள் பார்ப்போம். சிந்திக்க சில நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பவதாரணி, இது உங்களுக்கான வாய்ப்பு. சற்று முன் என் எதிர்த்தரப்பு நண்பர் மக்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தங்களுக்கு கிடைக்கும் தகவலை நன்கு ஆராய்ந்த பிறகே பிறருக்கு பகிர்வதாக கூறினார். எதிர்த்தரப்பு நண்பரே, சற்று மறைத்த மூக்கை கடாமல் அட்டியன் கூறுவது மெய் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் கூறியது போல் மக்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பது உண்மை என்றால் யஷா போன்றோரின் மரணத்திற்கு காரணம் என்ன? சற்று யோசித்துதான் பாருங்களேன். நீங்கள் கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறுப்பது போலல்லவா இருக்கிறது. யஷாவின் மரணத்திற்கு பின்னரே சட்டம் தன் கடமையை செய்தது. இதுவும் இந்த அபராதிக்கு இப்படி எத்தனையோ பேர் பொய்யான வதந்திகளால் வருமானத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி அதில் புழு போல துறக்கடித்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமா நண்பரே, சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருந்தால் ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகள் உலகளாவிய அளவில் வருடங்கள் பல கடந்தும் திரும்ப திரும்ப உலா வந்து நமது மனக்கதவை தட்ட முடியுமா? செயல்படுவதாக இருந்தால் ஏன் தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் முக்கியமாக நாளிதழ்களிலும் வதந்திகளை நம்பாது வதந்திகளை பரப்பாதிரங்கள் ஒழுக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றனர். எனவே சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை நம்புகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம். நன்றி பவதாரணி. இப்பொழுது கவினேசன், இது உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு. கண்கவர் விளம்பரங்களை பார்த்து அதில் கூறப்படும் வதந்திகளை நம்பி மக்கள் பல பொருட்களை வாங்குகிறார்கள் என்று கூச்சலிடும் எதிர்த்தரப்பு நண்பரே. அதிக நேரம் இருக்காத அதிர்ஷ்டம், நீண்ட தூரம் வராது துரதிர்ஷ்டம். தோழரே, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீர்கள்? எதையும் பார்த்தவுடன் நம்பக்கூடிய பட்டறிவில்லாதவர்களா? நம் மக்கள் எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அதற்கு மக்கள் வழங்கிய அங்கீகாரம் என்ன?
அதை பற்றி விமர்சனங்கள் எப்படி உள்ளது என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு தட்டு சோற்றைகளை ஒரு பருக்கை சோற்றுக்கே யோசித்து வாங்கக்கூடியவர்கள். எங்கோ ஒரு இடத்தில் ஒருவர் நம்பி வாங்கி மோசமடைந்ததை இங்கே முற்றிலும் அப்படித்தான் நடக்கிறது என்று கூறுவது சரியல்ல. ஏமாறுபவன் இருந்தால் ஏமாற்றுபவன் இருப்பான் நண்பரே. விரலுக்கு தக்க வீக்கமென வாழ பழகி விட்டார்கள் நம் மக்கள். ஆராய்ந்து செயல்படும் கண்களுக்கு முக்காலும் காகம் முழுங்கி குடித்தாலும் கொக்காகாது என்பது நன்கு புரியும் என அடியேன் விட்டை பெறுகிறேன். பவதாரணி மற்றும் கவினேசன் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக உங்களுக்கான கேள்விகளோடு வருகின்றார் நடுவர் கனல் வீரன் ஐயா அவர்கள். பவதாரணி தயாரா இருக்கீங்களா? தயாராக உள்ளேன். சரி. வதந்திகளை மக்கள் அப்படியே நம்புகின்றனர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய நிலைப்பாடு இது. இருந்தாலும் இது ஒரு 20 ஆண்டுகளுக்கோ 30 ஆண்டுகளுக்கோ முன்னர் இருந்திருந்தால் சிக்கல் கிடையாது. ஏன்னா அப்ப நம்புவதற்கு மக்களுக்கு அவ்வளவா படிப்பறிவு, அவர்களுடைய ஒட்டுமொத்த சிந்திக்கும் அறிவாற்றல் அதெல்லாம் அந்த அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனா இன்று அப்படி இல்லை. இன்று காலம் மாறிவிட்டது. எதை சொன்னாலும் நம்பக்கூடிய நிலையில் மக்கள் இன்று இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்று சொல்லப்பட்டா அதை உடனடியாக நம்பக்கூடிய சூழல்ல இன்றைய மக்கள் இல்லையே. எப்படி நீங்க நம்புகின்றார்கள்னு சொல்றீங்க? கேள்விக்கு மிக்க நன்றி ஐயா. ஐயா, நீங்கள் கூறினீர்கள் இன்றைய மக்களுக்கு படிப்பறிவு இருந்ததால் அவர்கள் நன்கு ஆராய்ந்த பிறகே அவ்வதந்திகளை நம்புகின்றனர் என்று. ஐயா, இதற்கு சான்றாக நாம் முதலில் பாலஸ்தீனில் நடந்த போரை பற்றி கூறலாம் ஐயா. இந்த போரை பற்றி நீங்களும் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் காட்சிகளை காணொளியாக்கி, அதுவும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் வேதனைப்படும் படங்களை மையமாக வைத்து பார்ப்போரேன் உணர்ச்சிகளை தூண்டும் அளவிற்கு சமூக ஊடகங்களில் பல காணொளிகள் பங்கை கணக்கோடு சேர்த்து உலா வந்ததே நம் கண்கூடாக பார்த்தோம் அல்லவா ஐயா. இதில் இலக்கிய மனப்படித்த மலேசிய மக்கள், அதாவது படித்தவர்கள் என்றே கூறலாம், அவர்கள் அதன் நம்பகத்தன்மையை ஆராயாமல் அதில் தங்களுடைய பணத்தை செலுத்த ஆரம்பித்தனர். இச்சூழலை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட நயவஞ்சகர்களின் சூழ்ச்சி பிறகு அம்பலமானது. மக்கள் தீர ஆராயாமல் செயல்பட்டதால் பல இழப்பு மட்டுமின்றி உறவுகளை விரிசல், அவமானப்படுதல் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் ஐயா. இதிலிருந்து தெரியவில்லையா மக்கள் வதந்திகளை அப்படியே நம்புகின்றனர் என்று? எனவே சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் வதந்திகளை மக்கள் அப்படியே நம்புகின்றனர் என்ற ஆணித்தனமாகவும் உறுதியாகவும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவினேஸ்வர், நீங்க பாத்தீங்கன்னா பவதாரணி ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொன்னாங்க. அதாவது மக்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டால் போதும், அந்த உணர்ச்சி வயப்பட்டு ஒரு வதந்தியை நம்பக்கூடிய சூழல்ல தான் இன்று மக்கள் இருக்கின்றார். தீர ஆராய்வதற்கெல்லாம் இன்றைய மக்களுக்கு நேரம் இல்லை. அவர்கள் வேலைக்கு வந்தா வீடு, அப்புறம் தொலைக்காட்சி பார்ப்பது, ஏதாவது செய்திகள் வந்தா அது உடனடியா நம்புவது. ஆராய்வதற்கு எங்கு உண்டு நேரம்? சொல்லுங்கள். நீதிபதிகளே, AI யுகத்தில் பயணிக்கிறோம். சமூக ஊடகங்களை இப்போது பல் முளைக்கும் பிள்ளைகள் முதல் பல் போன வயோதிகர் வரை திறம்பட பயன்படுத்துகின்றனர். சரியான தகவல் எது, பிழையான தகவல் எது என்பதை ஆராய வழிகள், செயலிகள் பல வந்துவிட்ட போதிலும் இன்னும் ஆராய முடியவில்லை. நாங்கள் ஏமாறுகிறோம் என்பது குறை யாரிடம் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது. குடும்பம், உறவு, நட்பு என அனைவரையும் ஆராய்ந்து பழகும் நாம் உயரற்ற சமூக ஊடகங்கள் சொல்வதை அப்படியே நம்பி விடுவோமா கூறுங்கள்? இப்படி சொல்லியே இணைய வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள் என அடியேன் விடைபெறுகிறேன்.